நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு மீட்கான சங்கத்தினுடைய மாநில மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டிலே சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய மாவட்ட ஒன்றிய கிளை மாநாடுகள் முடிக்கப்பட்டு மாநில மாநாடானது திருச்சியிலே கடந்த டிசம்பர் 19, 20, 21 ஆகிய தேதிகள் நடைபெற்றது. 19ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான பேரணி நடைபெற்றது. பேரணியின் முடிவிலே பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திலே மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகளை நூல்களாக எழுதியவர்கள், விளையாட்டுப் போட்டிகளிலே சிறப்பித்தவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு, அதாவது படைப்பாளர்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் பாராட்டு விழாவானது நடைபெற்றது. அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சிகளுடைய தொகுப்பை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு உலக மாற்றுத்திறனாளிகள் சந்திக்காத ஒரு சவாலை இந்திய மாற்றுத்திறனாளிகள் கருத்தியல் களத்தில் எதிர்த்து களமாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அங்கெல்லாம் பாவப்பட்டவர்களாகத்தான் பார்த்தார்கள், இங்கே இழிவானவர்களாக இழி பிறப்பாளர்களாக பார்க்கிற கருத்தியல் இந்தியாவில் இருக்கிறது. எங்கே அது உடைந்திருக்கிறதோ அங்கே போராட்டம் வலுப்பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இங்கே டெராடெக் வலுமிக்க போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. தற்போதும் கூட காவல்துறையுடைய அடக்குமுறைகளையும் சந்தித்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். இன்றைக்கும் காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் செய்யவில்லை என்று சொல்கிற அரசும் தொடர்ந்து நமக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிற அரசுமாய் இருந்து கொண்டிருக்கிற சூழலிலே இதற்கு எதிரான ஒரு வலுமிக்க கருத்தியல் ஆயுதங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கு எழுத்துலகிலே நாவல்கள், சிறுகதைகள், இலக்கியங்கள், கவிதைகள் எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் படைக்கிறார்கள். ஆனால் ஒரு சிந்தனை களத்திலே மாற்றுத்திறனாளியத்தை வலுப்படுத்துகிற வகையிலாக இன்றைக்கு நமக்கு கருத்து ஆயுதமாக 3 படைப்புகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த படைப்புகளை நாம் பரவலாக்கி மாற்றுத்திறனாளிகளாகிய சமூகமாகிய நாம் அதை நமக்கு சொந்தமாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படிப்பட்ட படைப்புகளை படித்த படைப்பாளிகளைத்தான் நாம் பாராட்டுகிறோம். முதலாவதாக, பார்ப்பனத்தனத்தை விட கொடுமையானது பார்வைத்தனம். பார்வையுடையவர்களுடைய அவர்களுடைய போக்கு பார்வையற்றவர்களை புரிந்து கொள்ளாத நிலையாக இருக்கிறது. பொது சமூகம் அவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளவில்லை. அவர்களை அணுகுவதில் இன்னும் அவர்கள் குற்றவாளிகளாகவே இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு உரிமை சட்டத்தின் பிரகாரம் அவர்கள் அனைவரும் குற்றவாளிகளாக ஆக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை மிக துல்லியமாக, மிக விரிவாக, ஏராளமான உதவிகளோடு பார்வையற்ற சமூகம் சந்திக்கிற உளவியல் பிரச்சனைகளை, இயங்கியல் பிரச்சனைகளை துல்லியமாக பதிவு செய்திருக்கிறார். ஒன்றில் ஏற்றப்படாத குற்றவாளிகள் என்ற படைப்பை படைத்திருக்கிற படைப்பாளி முனைவர் பேராசிரியர் மு. முருகேசன் அவர்களை பாராட்டி அகில இந்திய செயலாளர் என்பிஆருடைய அகில இந்திய செயலாளர் தோழர் முரளிதரன் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து சீர்காழி அறிவிப்பார். பேராசிரியர் முனைவர் முருகேசன் அவர்களுக்கு நன்றி. இன்றைக்கு ஒரு புத்தகம் வந்திருக்கிறது, படைப்பு வந்திருக்கிறது. சகாக்கள் நிகரானவர்கள், ஆனால் வேறானவர்கள். சகாக்கள் என்றால் தோழர்கள். ஆம், மாற்றுத்திறனாளிகள் எல்லோருக்கும் நிகரானவர்கள், ஆனால் வேறு வேறானவர்கள் என்கிற அந்த நூலை இன்றைக்கு படைத்திருக்கிற படைப்பாளி நிர்மல் அவர்களை பாராட்டுவது, அந்த பாராட்டை பெறுவதற்காக நமது சகா பாலா அவர்கள் வருகிறார்கள். நிர்மலின் சார்பாக அதை பெற்றுக் கொள்வதற்காக சகா பாலாவை அளிப்பதோடு அந்த பாராட்டு பரிசினை அகில இந்திய செயல் தலைவர் நம்புராஜன் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிர்மலின் சகா பாலா அவர்கள் பேராசிரியர் நம்புராஜன் அவர்களுக்கும்
நிர்மல் சார்பாக பெற்றுக்கொண்ட நம்மவர் பாலா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக கால்களின் கேள்விகள். இன்றைக்கு கோயிலூரில் காலிபர் அனுமதிக்கப்படுவதில்லை. எங்கெங்கெல்லாம் நாம் செயற்கை கால் பொருத்தப்பட்டவர்களும் காலிபர் பொருத்தப்பட்டவர்களும் இங்கெங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறோம், தடையற்ற சூழலாக இன்னைக்கும் எப்படி இருக்கிறது என்ற பல்வேறு விஷயங்களை ஒரு எழுத்தாளராக அவரும் மாற்றுத்திறனாளியாக இருந்து அவருடைய வாழ்வியலோடு அவர் ஒரு யுக புஷ்கா விருது பெற்ற கால்கள் என்ற நாவலை படைத்த அந்த படைப்பாளி இன்றைக்கு கால்களின் கேள்விகள் என்ற வகையிலே இன்றைக்கு ஒரு கட்டுரை படைப்பை படைத்திருக்கிறார். அந்த படைப்பும் பாராட்டுக்குரியது. அவர் தவிர்க்க முடியாத சூழலால் மேடைக்கு இங்கே வர முடியவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அவருக்கான பாராட்டை அகில இந்திய பொருளாளர் NPRD பொருளாளர் சக்கரவர்த்தி அவர்கள் அந்த பாராட்டு பரிசினை அவரின் சார்பாக ராஜேஷ் அவர்கள் பெற்றுக் கொள்வார். அடுத்ததாக இந்த மண்ணின் மைந்தர் அடுத்ததாக சேவையில் சிறந்த செம்மல் இந்த மண்ணின் மைந்தர் கண்ணொளி செல்வராஜ் அவர்களுடைய சேவையை மாற்றுத்திறனாளி களத்திற்காக பணியாற்றியதை பாராட்டி அவருக்கு NPRD அகில இந்திய துணைத் தலைவரும் நமது டெராடெக்கினுடைய பொதுச் செயலாளருமாகிய தோழர் ஜான்சி ராணி அவர்கள் சிறப்பு பரிசளித்து சிறப்பு செய்வார். ஐயா கண்ணொளி செல்வராஜ் அவர்களுக்கும் அவரை சிறப்பித்த ஜான்சி ராணி அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ஜான்சி ராணி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, இன்றைக்கு விளையாட்டில் நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் சிறந்து விளங்குகிறார்கள். அதற்கான வாய்ப்புகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் இன்றைக்கு இருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் நம்ம ஒரு எல்லா மாவட்டங்களிலும் அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் அருமை தோழர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் நேபாள் மற்றும் தாய்லாந்திலே நடைபெற்ற பாரா த்ரோபால் நிகழ்ச்சியிலே கோல்டு மெடல் பெற்றிருக்கிறார். கிரிக்கெட்டிலும் அவர் ஆர்வம் கொண்டிருக்கிறார். மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மணல்மேடு என்ற கிராமத்தில் தன்னுடைய பணியை செய்து கொண்டு இந்த விளையாட்டிலும் ஆர்வமாக இருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய ரமேஷ் பாபு துணைத் தலைவர் அவர்கள் மாற்றுத்திறனாளி மாநில தலைவர் துணைத் தலைவர் ரமேஷ் அவர்கள் கௌரவித்து ஷீல்டு வழங்குவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அருமை தோழர் கார்த்தி அவர்கள் சர்வதேச போட்டிகளில் த்ரோபாலில் 24/11/2023 பூட்டானில் போய் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்புறம் மலேசியாவில் நடைபெற்ற பாரா த்ரோபால் போட்டியில் 30/7/2023 வெற்றி பெற்றிருக்கிறார். அதே மாதிரி நேபாளில் நடைபெற்ற சர்வதேச போட்டியில் பாரா த்ரோபாலில் 22/2023 வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் மற்ற மாணவர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உற்சாகம் அளித்து அவர்களையும் விளையாட்டிலே கலந்து கொள்ள செய்வதிலே ஆர்வம் காட்டுகிறார். எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே அவரை பாராட்டி நம்முடைய PM இளங்கோவன் மாநில செயலாளர் அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்து நம்முடைய B. ஜெயச்சந்திரன் MA B.Ed மாணவர் படித்துக் கொண்டிருக்கிறார். அவரே நம்முடைய நேபாளில் நடைபெற்ற சர்வதேச அளவில் இருக்கிற கைப்பந்து போட்டியில வெற்றி பெற்று
11/5/2023 கோல்டு மெடல் பெற்றிருக்கிறார். அவருக்கு நம்முடைய மேலும் பல விளையாட்டுகளில் அவர் விளையாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கூட அவர் கூப்பிட்ட போது நான் 21ஆம் தேதி போட்டியில் கலந்துக்கணும், நீங்க 21ஆம் தேதி வரலையும் அந்த நிகழ்ச்சி வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. இல்ல இன்றைக்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த பாராட்டு நிகழ்ச்சி, எனவே நீங்க கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அடிப்படையில் அவர் வந்திருக்கிறாரு. அவர் ஒரு கோல்டு லிஸ்ட் அவர் வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு நம்முடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பல வெற்றிகளை பெற சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி அவருக்கு நம்முடைய ராதாகிருஷ்ணன் மாநில துணைத் தலைவர் அவர்கள் ஷீல்டு வழங்கி கௌரவிப்பார்கள். சாதனைகளை படைத்தவர்களுக்கு நாம் மாற்றுத்திறனாளி மாநாடு கௌரவித்தத மாநில தலைவர்களுக்கும் மாநில செயலாளர்களுக்கும் பொதுச் செயலாளர் மற்றும் தலைவருக்கும் இந்த சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து வழங்கியவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி பெற்றவர்கள் இன்னும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்களித்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். என்ன நண்பர்களே, எப்படி இருந்துச்சு தொகுப்பு? சிறப்பாக இருந்துச்சா? யார் எங்கிருந்தாலும் எங்கு ஒளிந்திருந்தாலும் மாற்றுத்திறனாளி சாதனையாளர்களை தேடிப்பிடித்து கண்டுபிடித்து அவர்களுக்கான ஊக்கமும் ஆக்கமும் கொடுப்பது தான் நம்முடைய சங்கம் என்பதை புரிந்து கொண்டு இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.